என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வந்தோம். மோசமான பாவம் பெருமை. லூசிஃபர் எப்படி சாத்தானாக பூமியிலே தள்ளப்பட்டான் என்பதை குறித்தும், பல தேவனுடைய மனிதர்கள் பெருமையினால் அவதிப்பட்டார்கள் என்பதை குறித்தும் கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். ஹெசக்காயா எப்படி தன்னுடைய பொக்கிஷங்களை பாபிலோன் மன்னருக்கும் அவருடைய பிரதிநிதிகளுக்கும் காண்பித்து அந்த பெருமையினாலே எப்படி அவைகளை எழுந்து போனார். உசையா எப்படி பெருமையினாலே ஆசாரிய பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எத்தனித்த போது குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார். மோசே கூட, மோசேயும் ஏரோனும் நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமோ என்று எண்ணாகம் 22 சொன்னபோது இங்கு சாத்தான் அவருடைய சரீரத்துக்காக தர்க்கித்து பேசிய போது என்று யூதா புஸ்தகம் 9வது வசனத்திலே காண்கிறோம். எப்படி அவனுக்கு அக்கு வந்தது என்று பார்க்கும்போது தேவனுடைய மகிமையை அவர் திருடினதினாலே ஏற்பட்டிருக்கலாம். ஆதலால் நாம் அதி ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் பெருமையை குறித்து. அப்போஸ்தலர்கள் கூட பெருமையினாலே கீழே விழுந்தார்கள் என்பதை நாம் காணும்போது அதைவிட அதி ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19 வசனம் தொடங்கி 34வது வசனம் முடிய இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது நாம் பெருமைப்படும் போது எப்படி சாத்தான் அக்கு எடுத்துக்கொள்கிறான், எப்படி புடைக்கிறான், ஏன் புடைக்கிறான், அப்படி புடைக்கும் போது தேவன் நமக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறார், எதனால் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்பதையெல்லாம் இந்த பகுதியிலே நாம் காணலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிற என்னுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆண்டவர் தன்னுடைய சிலுவையின் மரணத்தை குறித்து இங்கு பேசுகிறார், காட்டி கொடுக்கப்படுவதை குறித்தும் குறிப்பிடுகிறார். ஆனாலும் இவர்களுக்குள்ளே என்ன வாக்குவாதம் என்றால், தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. வசனம் 24. இதைத்தான் நான் பெருமையில் அவதிப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நாம் அவற்றில் அகப்படாதபடிக்கு அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுவார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும்
தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பெருமைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். பெரியவன் சிறியவனைப் போல இருக்க வேண்டும். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. சோதனைகளில் நாம் நிலைத்திருக்கும் போது நமக்கு பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வேலைக்காரர்களாக இம்மையிலே இருக்கும்போது நான் உங்களை அதிகாரிகளாக மறுமையிலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை துளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறது 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் என்ன காண்கிறோம் என்றால், ஆண்டவர் இறுதி போஜனத்தை பகிர்ந்து கொள்ளும்போது, சிலுவை மரணத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளும்போது, இவர்கள் யார் பெரியவர் என்று அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெருமை, மேட்டிமை. அதன் பிறகு பேதுரு யார் விழுந்தாலும் நான் விழமாட்டேன் என்கின்ற ஒரு பெருமையில் இருக்கும்போது அவனை அறியாமல் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறான். இதை அறிந்த கர்த்தர் அந்த சாத்தானையும் அவனை புடைக்க அனுமதிக்கிறார். ஏனென்றால் ஒரு தானியத்திலிருந்து பதர் எடுக்கப்பட வேண்டும் என்றால் அது புடைக்கப்பட வேண்டும். அதுபோல ஆண்டவரும் நமக்கு அது மாதிரி ஒரு தருணங்கள் வரும்போது சாத்தானை புடைக்க அனுமதிப்பார் நம்முடைய நன்மைக்காக. ஆனாலும் நாம் பெருமைப்படாமல் இருப்பது நமக்கு நலமாய் இருக்கும். அதே போல பவுலடிகளாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது. அங்கு ஆண்டவர் அவருடைய பெருமையினாலே அவருக்கு ஒரு முள்ளை அனுமதிக்கிறார். ஆனாலும் கிருபையாக இருந்து அவரை காக்கிறார். அதை நாம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 9வது வசனம் முடிய இப்படி பார்க்கிறோம். மேன்மை பாராட்டுகிறதுக்கு எனக்கு தகுதியல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களின் வெளிப்படுத்தலையே சொல்லுகிறேன். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின தரிசனங்கள் மற்ற அப்போஸ்தலர்களை விட அதிகமாக இருப்பதினாலே அவருக்கு ஒரு மேட்டிமை. கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திலோ சரீரத்துக்கு புறம்பானவனோ புறம்பில் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். சில சமயங்களே நமக்கு நடக்கும்போது தெளிவாக நமக்கு புலப்படாது. சரீரத்திலா சரீரத்துக்கு வெளியிலா சொப்பனம் காண்கிறோமா என்று அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அந்த மனுஷன் என்றால் அது பவுலடிகளார் பரதேசிக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்திலோ சரீரத்துக்கு புறம்பிலோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் எனக்குரிய பலவீனங்களை அன்றி வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இப்படி மேன்மை பாராட்டினதினாலே கர்த்தர் அவருக்கு ஒரு முள்ளை அனுமதிப்பார். அதை பின்பு காணலாம். அதன் மூலமாக அவர் பலவீனப்படுவார். அந்த பலத்தினாலே என்னுடைய கிருபை போதும் என்று சொல்லுவார். அதை தெரிந்ததினாலே அவர் அப்படியாக எழுதுகிறார். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியின் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தினவைகளை குறித்து மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. மேட்டிமை வருகிறது. ஆண்டவர் ஒரு சாத்தானின் முள்ளை அனுமதிக்கிறார் அவனை கட்டுப்படுத்த. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து
நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சமயங்களிலே நம்மை அறியாமலே நமக்கு பெருமிதம், பெருமை எல்லாம் வரக்கூடும். ஆண்டவரும் நம்மை எச்சரிப்பார், ஒரு முள்ளை கொடுப்பார், நமக்காக ஜெபிப்பார். எனக்கும் சில சமயங்களே அப்படியாக நடந்த போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதன் மூலமாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அதை உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலையிலே நான் ஒரு வாக்கிங் செல்வேன். அப்பொழுது இந்த தெரு நாய்களுக்கு பிஸ்கெட் கொடுப்பதற்காக பல பிஸ்கெட் பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு செல்லும்போது ஒரு கார் ஷோரூம் இடத்தில் அந்த நாய்க்கு பிஸ்கெட்டை கொடுத்தேன். அங்கிருந்த செக்யூரிட்டி கடின முகத்தோடு, உம்முடைய பிஸ்கெட்டை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. எல்லோரும் பிஸ்கெட்டை பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு அன்போடு பார்ப்பார்கள். அதற்கு எதிர்மாறாக இவர் உம்முடைய பிஸ்கெட்டை கொடுக்கவில்லை என்று கடிந்து கொண்டார். எனக்கு புலப்படவில்லை. அவரே சொன்னார், கடவுள் உங்களுக்கு பணத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களால் இந்த பிஸ்கெட்டை வாங்கியிருக்க முடியாது என்றார். நான் யோசித்து கொண்டிருந்தேன், ஏன் இவர் இதற்றையெல்லாம் சொல்லுகிறார் என்று. அவராக ஆரம்பித்தார், இப்படித்தான் ஐயா, மகாபாரதத்திலே துரியோதனனும் தர்மரும் பகடை விளையாடும்போது துரியோதனன் என் மாமன் சகுனியை வைத்து ஆடுகிறேன் என்று சொல்லுவார். தர்மர் பெருமையாக நானே ஆடுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து விடுவார். பெருமையினாலே வந்த இழப்பு இது. அதே போல் ஹெசக்கையா என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவரும் பெருமையினாலே தனக்கு இருந்த எல்லாவற்றையும் பாபிலோன் பிரதிநிதிகளுக்கு காண்பிப்பார். எல்லாவற்றையும் இழந்து விடுவார். எல்லாம் பெருமையினாலே வந்தது. ஆண்டவர் அவர் மூலமாக எனக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்த பெருமையை குறித்து சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் என்ன ஒன்று இந்து மதத்திலிருந்து சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவ மதத்திலிருந்து சொல்லுகிறார். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கடுமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய பெயர் என்ன என்று விசாரித்தேன். சால்மன் என்றார். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றேன். நான் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யார் மூலமாக வேண்டும் என்றாலும் பேசுவார். வேத பகுதியிலிருந்து நாம் கண்டோம், எப்பொழுதெல்லாம் நாம் பெருமைப்படுகிறோமோ அப்போதெல்லாம் சாத்தான் என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.